ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காரப்பொரி. இந்த காரப்பொரி செய்கிறதுக்கு 100 கிராம் அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நமுத்து போகாத பொரி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 7-8 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டிட்டதுக்கப்புறமா ஆயிலில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா செவந்து வரும். இதோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதை தோல் எடுத்துகிட்டு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதோட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பொரியில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ இது 1 நிமிஷத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பொரியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமும் ஒன்றா நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த பொரியில் நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சள் வந்து கலர் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். காரப்பொடி இந்த அளவு சேர்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு ஈஸியான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.